வணக்கம். சவுதி அரேபியன்ஸ் லைஃப்பை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபால்கன் பறவை. ஆமாங்க, சவுதிங்களுக்கு மிகவும் பிடிச்ச அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த ஃபால்கன் பறவை. அரேபியன்ஸோட கல்ச்சரில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஃபால்கன் பறவை. ஆமாங்க, இந்த ஃபால்கன் பறவை இது பறந்தினத்தை சேர்ந்தது. இதை தமிழில் வல்லூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அரேபியன்ஸ் இந்த ஃபால்கன் பறவையை சிறு குஞ்சிலிருந்து மிகப்பெரிய பறவையாக வளர்க்குற வரைக்கும் அதை பராமரிக்கிறது, அதுக்கு தீனி கொடுக்கறது, அதுக்கு மருத்துவம் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான அனைத்தையும் மிக சிறப்பாக நுண்ணியமாக தெளிவாக அவங்க பண்ணுவாங்க. அரேபியன்ஸ் இந்த பறவையை வளர்க்குறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமான விஷயமா கருதுறாங்க. ஆமாங்க, இந்த பறவை வேட்டையாடும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையை எப்பொழுதுமே அதோட கண்களை மூடி தான் வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது மட்டும்தான் அது கண்ணை திறப்பாங்க. அது தன்னுடைய இரையை குறி வைக்கும் போது நுண்ணியமாக குறி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கால்கள் மிகவும் கிரீப்பாக இரையை பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அரேபியன்ஸ் இந்த ஃபால்கன் பறவையை இப்போ தான் வளர்க்குறாங்கன்றது இல்லைங்க, பல வகையான வரலாறுகளே இருக்குது. அவங்க இந்த ஃபால்கன் பறவையை பல தலைமுறைகளுக்கு முன்னிலிருந்தே அவங்க இதை வளர்க்குறாங்க. அதை வளர்க்கின்ற முறையும் அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்கன் பறவைகளுடைய புத்தகங்களும் பல வெளியிட்டுருக்காங்க. அந்த புத்தகங்கள் பல வகையான ரெக்கார்டுங்களை படைச்சிருக்கு. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை இந்த புத்தகங்கள் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபால்கன் பறவைகள் பயணம் செய்கிறதுக்காண்டியே ஸ்பெஷலாக ஃப்ளைட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்க, இந்த ஃபால்கன் பறவைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயுடைய பாஸ்போர்ட்டில் முக்கிய லோகோவாக இருக்கிறது இந்த ஃபால்கன் பறவை தாங்க. வாங்க இந்த ஃபால்கன் பறவைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். இந்த ஃபால்கன் பறவையை வளர்க்குறது மட்டும் இவங்க கௌரவமாக நினைக்க மாட்டாங்க. இந்த ஃபால்கன் பறவைக்காண்டி மிகப்பெரிய ராஜாவுடைய அண்டரில் ஒரு திருவிழாவே நடத்துவாங்க. வாங்க நம்மளும் அந்த திருவிழாவே பார்ப்போம்.
جابك هنا؟ ومين أنت؟ كنت ماشي وتاه الطريق فيني. بتوخر بس من نايك. الكيلو بربع الكيلو بربع. نسأل الرحمن يجعلها عوافي. ربي تحفظ جبت سلام يا المحبوب والموجود والموجود. وطيب فيها وعالي شانها ابدأ لها خطوة واحسن. والخيول الشوط والتوحيد والنصر نحضرك العرس طعي ومادية الناس حياك. أهلا وسهلا، شرفتونا. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.